கொஞ்சம் நான் சொல்கிறத கேளுங்க. நான் கர்த்தருடைய பிள்ளை. நான் கரெக்டாக நடக்கிறேன். கடவுளுக்கு பயந்து நடக்கிறேன். ஆனால் எனக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அவங்க கஷ்டப்படுறது மாதிரி தான் நானும் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்கள் புலம்புறீங்களா? உங்கள் புலம்பலெல்லாம் மாறிடும். கட்டாயம் நீங்கள் சிங்காரமாக இருப்பீங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வேதத்தில் எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை கடவுள் மீட்டு கொண்டு வரும்போது அவங்க கடலில் நடந்து வராங்க இல்லையா? செங்கடல் பிளக்கப்பட்டு அதில் நடந்து வராங்க. அவங்க பின்னாடியே அவங்கள போலவே அவங்களும் அந்த கடல் நடுவே நடந்தாங்க. சரியா? ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும், காலம் வரைக்கும் நடந்தாங்க. ஆனால் கரையை சேர்ந்தது யார்? கரையை கடந்தது யார்? இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும்தானே. கரையை கடந்து சந்தோஷமாக இருந்து ஆர்ப்பரித்து பாட்டு பாடினது யார்? இஸ்ரேல் ஜனங்கள் தானே. ஆகவே அங்கே வித்தியாசம் வந்ததா இல்லையா? கட்டாயம் வித்தியாசம் உண்டு. எஜமானாய் இருந்தும் அந்த பிள்ளைகள் வளரும் வரைக்கும் அடிமைக்கும் எஜமானுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொல்லி கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது. நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சு பாருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளருகிறதுக்காகவே கடவுள் உங்களுக்கு இந்த காலத்தை தாமதித்திருக்கலாம் இல்லையா? ஆகவே நீங்கள் சந்தோஷப்படுங்க. கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் ஒன்றுமே மாறாது. அவர் மாற்றவும் மாட்டார், மறக்கவும் மாட்டார். ஆகவே பொறுமையோடு அந்த விசுவாச ஓட்டத்தில் நீங்கள் ஓடிக்கிட்டே இருங்க. கட்டாயம் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்.